ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு 2 எலிமினேஷன் நடக்க போகுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஒன்று ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். 2வது எலிமினேஷன் உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் ஒரு முன்னாடி இன்டே கொடுத்துருந்தேன். அது யார் என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, கிட்டத்தட்ட யார் 98% கன்ஃபார்மாக இருக்கும் உறுதி ஆகிட்டு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு டவுட்டில் வச்சுட்டே இருந்தேன் இல்லையா. தீபக் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கார் அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட். ஐஷோட அப்பாவும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் நம்மளுடைய சோர்ஸுமே நமக்கு கால் பண்ணி அந்த மெசேஜ் வந்திருக்கு. ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு தீபக் அஃபிஷியலி எலிமினேட்டட். ஒரு ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டன்ட், டைட்டில் வின்னர் வாங்குறதுக்கான தகுதி உள்ள கண்டஸ்டன்ஸ், டாப் 3ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது. அதான் சொன்னேன், நான் கூட போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர், எல்லா ஃபேண்டமாலையும் எல்லா ரசிகர்களாலும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் தீபக் இருந்தாரு. இந்த எவிக்ஷன் வந்து டோட்டலி அன்ஃபேர் அப்படின்றத நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி எவிக்ஷன் அன்ஃபேருங்க. அடுத்தது தீபக்கோட எவிக்ஷன். இந்த 2 எவிக்ஷன் தான் என்னை பொறுத்தவரையும் அன்ஃபேரா நான் கருதுவேன். ஆனா மஞ்சரியோட எவிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா அது ஓட்டு இருந்தது, ஓட்டு இல்லை, சாரி அவங்களுக்கு ஓட்டு இல்லை, அதனால அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. பட் தீபக் ஓட்டு இல்லாமல் எலிமினேட் ஆனாரான்றது எனக்கு கேள்விக்குறியா தான் இருக்கு. அவருக்கு நல்ல சப்போர்ட் இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு நபரை ஹோல்டு பண்றதுக்காக தான் தீபக் வெளியேற்றிருக்காங்கன்றது தான் நான் ஆணித்தனமா சொல்லுவேன். ஏன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வாரமா பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டே வராங்க. இந்த வாரம் 4 பேர் வந்து அவரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய ஓட்டிங் பூஸ்ட்டுமே ஏறிச்சு. நான் கூட சொன்னேன், போதும்பா அந்த பையனை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் தர்ஷிகா ஒரு போஸ்ட் போட்டாங்க இல்லையா. தர்ஷிகா என்ன போஸ்ட் போட்டாங்க, நான் போய் அவர்கிட்ட நேர்லயே பேசிக்கிறேன், எந்த ஃபோரம்ல நடந்ததோ எந்த இடத்துல நடந்ததோ அந்த இடத்துல போயிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒரு பக்கம் சொன்னாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்த வாரம் டிஆர்பி தேவை சேனலுக்கு, அதனால என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு உள்ள அனுப்பிச்சு விஷால் மற்றும் தர்ஷிகா மோதல் பரபரப்பு அப்படின்ற மாதிரி பரப்பிட்டு அதன் மூலியமா ஒரு டிஆர்பி ஸ்டண்ட் உருவாக்கும். எப்படி அருணோ வரும்போது ஒரு 2 லட்சம் பேர் பார்த்தாங்களோ, இதுக்கு எத்தனை பேர் கூஞ்சு பார்க்க போறாங்கன்ற மாதிரி ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்றதான் தெரியுது எனக்கு. அதனாலதான் விஜய் விஷால ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்றது நான் பார்க்கிறேன். ஸோ விஜய் விஷாலா தீபக்கா அப்படின்னு பார்க்கும்போது தீபக் வாஸ் வே பெட்டர் தென் விஷால். ரொம்ப ரொம்ப விஷாலுக்கு மேல தீபக் இருக்காருன்னு தான் நான் பார்க்கிறேன். ஸோ இது இட் இஸ் நாட் அக்செப்டபிள். என்னால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கவே மனநிலை வரமாட்டேங்குது அப்படின்றது நான் பார்க்கிறேன். ஏங்க அதை தவிர்த்து எங்க பவித்ரா கூட எலிமினேட் பண்ணிருக்கலாமேங்க அப்படின்றதான் எனக்கு தோணுது. அருண் எலிமினேட் பண்ணிட்டீங்க, விட்டுருங்க. அதை தவிர்த்து டாப் இதுல மற்றவங்க யாரெல்லாம் இருக்காங்க, முத்துக்குமரனும் பண்ண முடியாது, சௌந்தர்யாவும் பண்ண முடியாது, ஜாக்லினும் பண்ண முடியாது. 3 பேர் போயாச்சா. அப்ப பவித்ரா, விஷால் மற்றும் தீபக் இருக்காங்க. உங்களுக்கு யாரு இவர் தேவை, விஷால் தேவையில்ல. சரி, விஷாலை கூட விட்டுருங்க, பவித்ராவை கம்பேர் பண்ணி தூக்கலாங்க. பவித்ராவா தீபக்கானா பவித்ராவை எடுத்துருக்கலாமே, எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்டில் டிசப்பாயிண்டட், வெரி வெரி டிசப்பாயின்மெண்ட் எப்படின்றதான். ஏன்னா பவித்ராவை கம்பேர் பண்ணும்போது தீபக்கோட கேம் பெட்டர் அப்படின்றத நான் பார்க்குறேன். டாஸ்க் வைஸும் சரி, பட் அவர் பேச வேண்டிய இடத்துல ஒரு விதமான சேஃப் கேம் விளையாடுனாரு. அதுல 2 பேருமே ஈக்குவல் தான் ஒரு விதத்துல, பவித்ராவும் தீபக்கும் அந்த சேஃப் கேம்ல சொல்லிக்கலாம் பேச வேண்டிய இடத்துல. ஆனா ஒரு சில இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் பேசணுமோ அங்கேயாவது பேசியிருக்காரு. அந்த கேட்டகரியாவது தீபக்கை கன்சிடர் பண்ணிருக்கலாம், வீட்டுக்குள்ள வச்சிருக்கலாம் நான் பாக்குறேன். பட் டோட்டலி டிசப்பாயிண்டட். ஆனா இது வரலாறுங்க, இது வந்து பிக் பாஸோட சரித்திரமே இப்படிதான் இருக்கு. ஏன்னா நம்ம இதை சொல்லி குற்றம் சாட்டுறது இல்ல. நம்ம போன வாரமே நம்ம சொல்லிட்டோம், அந்த வாரம் பாருங்க, ஃபினாலிக்கு முந்தின வாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்கும் அப்படின்றது ஆணித்தனமா நம்ம அப்பயே சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா வரலாறு பெரிய தர்ஷனா இருக்கட்டும், விசித்ரா மேமா இருக்கட்டும், இதோ இப்ப தீபக் அதே கேட்டீங்க, ஃபினாலே அவர் டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற நபர்கள் தான் இவங்க. சீசன் 3ல தர்ஷன், சீசன் 8ல வசித்ரா டைட்டில் கூட வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருந்தவங்க, தீபக் டைட்டில் வாய்ப்பு இருக்குன்னு போது அந்த கேட்டகரியில் தான் வராங்க. ஸோ இது வந்து என்னன்னா, இப்போ சோசியல் மீடியால பொங்கி எழும், இதன் மூலியமா ஒரு வேவ் கிரியேட் ஆகும். இது வந்து எப்படின்னா ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணோம், ஒரு ஐப்பை கிரியேட் பண்ணோம். ஐப்பை கிரியேட் பண்ணி அதை இது பார்க்க வைக்கணும்ல. இது பல சீசனா பல முறையா இந்த ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அதான் நடந்திருக்கு. பட் எனிவே தீபக் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காருல. ஏன்னா ஆல்மோஸ்ட் எவிக்ட் ஆகிற நிலைமையில இருந்தார் தீபக். எப்படி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்து எவிக்ட் ஆகிற நிலைமையில இருந்த தீபக் அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி எல்லாத்தையும் மாத்தி இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். ஈஸி கிடையாது. அதுக்கப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அவருடைய இதுவும் சரி பயங்கரமா இருந்தது, வேற லெவலா இருந்தது. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் மட்டும்
நான் எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணியிருக்கேன் அவரோட விஷயத்துல. என்ன அவர் மட்டும் ரோஸ்ட் பண்றது கம்மி பண்ணிட்டாங்க, அவரும் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு, அதுக்கான ரோஸ்டிங் மட்டும் பெருசா இல்லாம சும்மா தட்டி கொடுக்குற மாதிரி பண்ணாங்க. அதே மத்தவங்க தப்பு பண்ணியிருந்தா அதை பெருசா பேசியிருக்காங்க. பட் எனிவே இவ்வளவு தூரம் வந்து கடைசியில வெளியேறினது இது நமக்கு மட்டும் அதிர்ச்சி இல்லை. நாளைக்கு பாருங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா டைட்டிலுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்திருக்கு. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பேசினாங்க, அதுக்கப்புறம் முத்துக்குமார்ல இருந்து எல்லாரும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா நம்பிக்கை எல்லாமே அந்த கார்டு இப்படி பார்த்துட்டு இப்படி திருப்பினும் போது எல்லாம் சல்லியா நொறுங்கிருச்சு. எப்படி சல்லியா நொறுங்கிருச்சு. பட் எனிவே இது நம்ம எதிர்பார்த்துட்டு தான், அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அது குறிப்பா முத்துக்குமரனோட ரியாக்ஷன், ஜாக்லினோட ரியாக்ஷன், ஹவுஸ்மேட்ஸோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுதுன்றதை நான் வெயிட் பண்ணி பார்க்க போறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே.